இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் எடுத்துக்கோங்க. காளான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 3 ஏலக்காய். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் தாளிக்கு கொடுத்துருக்குற எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். சோம்பு, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்தது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம்.
தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் சேர்க்குறோம். இப்போ காளான் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்துருக்குறோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுறலாம். மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.